டு ஜாலி ஸ்கவுட். நான் உங்கள் டாக்டர் ஆர் செந்தில்குமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், செயின்ட் ஜான் ஸ்லிங் அப்படிங்கிற அந்த ஸ்லிங் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த செயின்ட் ஜான் ஸ்லிங்கை எதுக்கு போடணும் அப்படின்னு சொன்னால், ஒரு காலர் போன் ஃப்ராக்சர், ஆர்ம் ஃப்ராக்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்போ, இது போன்ற இடங்கள் அடிபட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் நாம் இந்த ஸ்லிங் போடுறோம். பொதுவாக செயின்ட் ஜான் ஸ்லிங் அப்படின்னு போடும்போது நாம் எந்த சைடு ஊண்டாச்சோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் நம்ம ரீஃப் நாட் போடணும். இதுதாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு ஸ்லிங் என்னன்னு சொன்னால், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லிங். இப்போ செயின்ட் ஜான் ஸ்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செயின்ட் ஜான் ஸ்லிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இதில் இந்த காலர் போன் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர் அப்படியே கீழே இறங்கிடும். இது அப்படியே ஷோல்டர் அப்படியே கீழே இறங்கிடும். இந்த இடத்துல அடிபட்டுருக்கும். அது மாதிரியான இடங்கள்ல போடக்கூடியது தான் என்னது செயின்ட் ஜான் ஸ்லிங் சொல்லுவோம். சரி, இப்போ கை உடஞ்சி இப்படி ஷோல்டர் தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், அது தொங்காமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பேட், துணி பேடை என்ன செய்யணும், எடுத்து தொங்குறத அப்படியே நேராக உள்ள கொடுத்து அப்படியே பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும். இப்படி வச்சிடணும். இதை தூக்கி வச்சாச்சு. வச்ச பிறகு இந்த ஷோல்டர் கீழே இறங்காமல் இருக்கிறது என்ன செய்யணும்னா, ஒரு நேரோ பேண்டேஜ் எடுத்துக்கணும். நேரோ பேண்டேஜ் எடுத்து இந்த கையில் நடுப்பகுதியில் என்ன செய்யணும், போட்டு இதை நல்லா அழுத்தி வச்சு இந்த பக்கமாக வந்து ஒரு ரீஃப் நாட், இந்த இடுப்பு பகுதியில் என்ன செய்யணும், ஒரு ரீஃப் நாட் ஒன்று போட்ட பிறகு என்ன செய்கிறோம், இப்போ என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த கை கீழே தொங்காமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி என்ன செய்யணும், தூக்கி ஷோல்டர் மேலே வச்சுக்கணும். என்ன செய்கிறோம், இது மாதிரி தூக்கி வச்சுக்கிறோம். இப்போ என்ன செய்கிறோம், இந்த கை கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக போடக்கூடியது தான் ஃபுல்லாக ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து போகிறோம். பாருங்கள், இப்போது முட்டிகை பக்கமாக நாம் எடுத்துக்கணும். முட்டிகை பக்கமாக எடுத்துக்கிட்டு அப்படியே என்ன செய்கிறேன், இந்த பாயிண்ட்டும் முட்டியும் ஒன்றா இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த கை அடிப்பட்டோன்னா இந்த பக்கமாக நம்ம டீப் நடப்போம். அப்போ என்ன செய்யணும், இந்த துணியை நம்ம கொண்டாந்து இந்த மாதிரி அழகாக மடித்து இந்த பக்கம் வர மாதிரி வச்சு உள் பக்கமாக இருக்கும் எடுத்துகிட்டு வந்து எந்த கை பக்கமாக, இந்த கை தானே அடிப்பட்டது, அப்போ எந்த பக்கம் இந்த கை தானே போடணும். இந்த பக்கமாக என்ன செய்யணும்னா, இப்போ கை விரலை நல்லா தூக்கி மேலே வச்சுக்கணும். விரல் நகங்கள் நல்லா தெரிகிற மாதிரி வச்சு ரீஃப் நாட்டு இந்த பக்கம் எப்பவுமே காலர் போன் பெட்டில் தான் நம்ம போடணும். பாருங்கள், மீதி துணி இருக்கு இல்லையா, அந்த பக்கம் இது என்ன செய்யணும், மேலே இருந்து என்ன செய்யணும், வச்சு சரிங்களா. இதுதான் என்ன பேர் சொன்னால் செயின்ட் ஜான் ஸ்லிங். இந்த கை எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, இது குறுக்குவாடத்தில் எப்படி இருக்கும், இது குறுக்குவாடத்தில் எப்படி இருக்கும். இந்த போடும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த செயின்ட் ஜான் ஸ்லிங்கிறது பின்பக்கமாக அப்படி வந்துடும். பின்பக்கமாக என்ன செய்யணும், இந்த பக்கம் வந்து முது பக்கம் வச்சு முது பக்கமாக போகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதில் இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா முது பக்கமாக இது மாதிரி கிராஸ் பண்ணி இப்படி போட்டிங்கன்னா இதுதான் பேர் செயின்ட் ஜான் ஸ்லிங் அப்படின்னு. வந்து ஃபஸ்ட்டாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், இது கீழே ஒரு பேட் ஒன்று வச்சுருக்கோம். இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா இது சேர்த்து ரெண்டாக ஒரு ரீஃப் நாட் போட்டு ஒரு கட்டு போட்டுருக்கோம். அது தாங்கிறதுக்காக இந்த கையை ஷோல்டரில் வச்சு கிராஸில் என்ன செஞ்சுருக்கோம், ஒரு செயின்ட் ஜான் ஸ்லிங் ஒரு. ஏன்னாங்க இந்த வீடியோவை பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்து எந்த செயின்ட் ஜான் ஸ்லிங்கை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் ஸ்கவுட்டுக்கு கைடுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். நமக்கு ஏதாவது விபத்து நடந்தது இல்லை மற்றவங்களுக்கு நடந்தது அப்படின்னு சொன்னால், இதை நாம் பயன்படுத்தி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.